வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேமியா முட்டை பிரியாணி. இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? 2 கப் சேமியா, அதுக்கு அளவுக்கு குக் பண்ணுறதுக்கு 3 கப் தண்ணி எடுத்துருக்கோம், 3 முட்டை, ஒரு உள்ளி, கொஞ்சம் பீன்ஸு, ஒரு சின்ன கேரட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு கட் பண்ணது, தக்காளி, கொஞ்சோண்டு பட்டாணி, ஒரு 2 பச்சை மிளகு, பிரியாணிக்கு போடுறதுனால பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, கரம் மசாலா, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, வாய்க்கு ருசிக்காக கேஷ்யூ நட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, வெஜிடபிள் ஆயில் 2 கரண்டி தான் வேணும், வெஜிடபிள் ஆயில் எடுத்துருக்கோம். நெய் போடுறதுக்காக, நெய் இவ்வளோ பெரிய பாட்டிலான்னு யோசிக்கக்கூடாது, நெய் பாட்டில் வச்சுருக்கோம், 2 கரண்டி யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இதுதான் நம்ம இன்க்ரீடியன்ஸ். அது ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிடுவோம். நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா இலைகள், பட்டைகள் எல்லாம் போட்டுருவோம். கேஷ்யூ முதல்ல போடுறியா? ஓகே, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுவோம். வெங்காயத்தை வதக்க போடுவோம். வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு விழுதை செய்யலாம். உள்ளி வதங்கிச்சு, நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிடலாம். அடுத்தது கேரட் ஆட் பண்ணிடலாம். கேரட்டு, நம்ம வெட்டி வச்சிருக்க பீன்ஸு, பட்டாணி இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது ஒன்றானதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து தக்காளி போடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து விட்டுலாம். தக்காளி சேர்த்து வேக விட்டுடலாம். நம்ம தண்ணியை சேர்த்து இந்த காயெல்லாம் கொதிக்க விட்டுடலாம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம உப்பை சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம், மூடி வச்சு. நம்ம விட்டு தண்ணி காய் எல்லாத்தோட சேர்த்து கொதிச்சிருச்சு. இதில் இப்போ 2 கரண்டி நெய் விட போகிறோம். நெய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துவோம். இந்த 2 கப் சேமியா நம்ம வச்சுருக்கிறது என்னென்னா, வெறுமனே ட்ரை ஃப்ரை, எண்ணெய் நெய் ஒன்றும் சேர்க்காம வெறுமனே சட்டியில் போட்டு வறுத்த சேமியா. இதை போட்டு கலந்து வேக விட்டுருவோம். இன்னும் ஒரு டவுட்டு, முட்டை எப்போ சேர்ப்பீங்க? இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம், தண்ணி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதில் முட்டையை உடச்சி ஊற்றி. ஓ, முட்டையை உடச்சி ஊற்றப்புறமா? சைனீஸ் நூடுல்ஸ், சாரி சைனீஸ் சூப் மாதிரி. ஓகே, ஸோ முட்டை இன்னும் வெளியே காத்துட்ருக்கு. வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி முட்டை வேணுங்கிறவங்க சேர்த்துங்க, முட்டை வேண்டாங்கிறவங்க அப்படியே சாப்பிட்றலாம். நம்ம எதுக்கும் முட்டையை சேர்த்தே சாப்பிடுவோம். நம்ம ஒரு 2 நிமிஷம் அந்த சேமியா போட்டு வேக விட்டுருக்கோம். இனி முட்டை இதில் உடச்சி விட்டு கலந்து விட்டுட்டு
முட்டை நம்பர் 1. நம்பர் 2. நம்பர் 3. முட்டை கலக்கி விட வேண்டாமா? இது அப்போ ஒரே இடத்துல சேர்ந்துலாம் கிடக்கும். முட்டையை உடச்சி விட்டுருக்கு. கலக்கலையே கொஞ்சம் வேகட்டும். அது வெந்தாச்சுன்னா கட்டி பிடிச்சிருமே. கரெக்டாக அப்படியா? சரி, முட்டையை கொஞ்சம் போட்டுட்டு வேக விட சொல்லியிருக்காங்க. வேக விடுவோம். கடைசியில் இது உடச்சி விட்ட முட்டை கறி மாதிரி வரப்போகுது. ஓகே, அது கொஞ்சம் வேகட்டும். வேந்ததுக்கு அப்புறம் கலக்கி இந்த முட்டையை உடச்சி விட்டுடலாம். 2 நிமிஷம் 1 நிமிஷம் அந்த முட்டை அப்படியே வேக விட்டோம் கொஞ்சம் கட்டியாகிறதுக்காக. அது இப்போ கலக்கி பிரித்து விடுறோம். அந்த முட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், முட்டையோட மஞ்சக்கருவு காணாமல் போயிடுச்சு. வெள்ளைக்கருவு அங்கங்கே ஒயிட்டாக வெள்ளை வெள்ளையாக தெரியுது. திட்டா நம்ம முட்டையை பிரித்து விட்டாச்சு. ஸோ கொத்தமல்லி தலையை போட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே வேக விட போகிறோம். இப்போது அது வெந்து வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தோன்னு எடுத்துடலாம். பார்த்தா தெரியும். இப்போ முட்டையை வந்து அழகாக அந்த உடச்சி விட்டதுனால அங்கங்கே முட்டை அப்படியே ஸ்கிராம்பிள் எக்ஸ் மாதிரி உடைஞ்சி போய் இருக்குது. நம்ம சேமியா பாத் ரெடி இல்லையே? சேமியா பிரியாணி ரெடி. இனி என்ன, இதை சூடாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சேமியா முட்டை பிரியாணி ரெடி. நம்ம இந்த சேமியா கூட சாப்பிட்றதுக்காக கொஞ்சோண்டு பூந்தி ராய்த்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான். ஸோ பூந்தி ராய்த்தா பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் பூந்தி பண்ணுறதுக்காக, பூந்தின்னொன்னே இனிப்பு பூந்தி நினைக்க நம்ம காரா பூந்திக்கு போடுவோம் இல்லையா, அது மிக்சரில் போடக்கூடிய பூந்தி காரா பூந்தி. அந்த பூந்திக்காக கொஞ்சோண்டு கடலை மாவு கலந்து வச்சுருக்கோம். அடுத்த வேலையை தொடங்குவோமா? பூந்தி சுடும். தாத்தி பிடிக்கவா தூக்கி பிடிக்கவா? பூந்தி மணிகள் துளிகளாக சூடு எண்ணெயில் கொட்டிட்டு இருக்கு. நம்ம வந்து சிவப்பு கலரு மஞ்சள் கலர் அப்படிலாம் ஒன்றும் ஆட் பண்ண வரும். கடலை மாவு அப்படியே சுட்டு எடுக்கிறோம். அதனால நமக்கு லைட் மஞ்சள் கலரில் தான் இருக்குமே வெளியே. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக நம்ம காரா பூந்தியில் மிக்சரில் இருக்க ரெட் கலர் வராது. பூந்தி ரெடி. இவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் பூந்தி சுட்டு எடுத்துகிட்டு சீனி பாக்கில் போட்டாச்சுன்னா இனிப்பு பூந்தி. இது நம்ம இனிப்பு போடல, உப்பு பூந்தி. அதை வச்சு நம்மளோட சேவபாத் பிரியாணிக்கு தொட்டுக்கிட்டதுக்கு ராய்த்தா பண்ண போகிறோம். ஒரு ரவுண்டு சுட்டு எடுத்தாச்சு. மீதி இருக்கிற அடுத்த ரவுண்டு சுட்டு எடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம ஆக 2 கரண்டி தான் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்குன்னா இப்போ ஒரு வேளைக்கு சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது நம்ம இப்போ பிரியாணி ஸ்டைலில் சேவபாத் பண்ணதுக்கு பண்ணியிருக்கோம். இது இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷம் வேலை. இது பண்ணி நம்ம பிரியாணி கூட, சப்பாத்தி கூட, இல்லை சாம்பார் சாதத்தோட, பிஸ்பெல்ல பாத்து கூட, கூட்டாஞ்சோறு சாம்பார் சாதத்து கூடலாம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு இது எவ்வளோ நாங்கள் ஒரு 2 கரண்டி போட்டு பண்ணியிருக்கோம். ஒரு வேளைக்கு இவ்வளோ வந்திருக்கு நமக்கு. இது கூட தயிர் சேர்த்து வச்சாச்சுன்னா 4 பேருக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு ரெடி. ஒரு வித்தியாசமான சைட் டிஷ் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரெடி. நம்ம பூந்தி ரெடி. இனி ஒரு கிண்ணத்தில் தயிரும் சேர்த்து உப்பும் சேர்த்து கொஞ்சம் ஜீரக பொடியும் போட்டாச்சுன்னா நமக்கு
ராய்த்தா ரெடி. நம்ம கொஞ்சோண்டு பிளேட்டிங்காக செப்பரேட்டாக ராய்த்தா பண்ணுறோம். ஏன்னா மொத்தமாக பண்ணியாச்சுன்னா அது கோந்துடும். ஸோ பிளேட்டிங்காக காணிக்கிறோம். அப்புறமா நாங்கள் சாப்பிட்றதுக்கு செப்பரேட்டாக பண்ணிக்கிறோம். தயிர் எடுத்துருக்கோம். க்ரீமான்னு கேட்கக்கூடாது, நல்ல கெட்டி தயிர். கொஞ்சோண்டு ஜீரக பொடி சேர்த்துருக்கோம். ஒரு சின்ன கிக்குக்காக, ஒரு சின்ன எரிப்புக்காக கொஞ்சோண்டு வத்தல் பொடி. நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுருக்க பூந்தி, உள்ளி, குக்கும்பர், தக்காளி, கேரட் இப்படிலாம் போட்டு பண்ணுறதுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈஸி ராய்த்தா. கொத்தமல்லி தாளை நாங்கள் போடல, உங்களுக்கு வேணால் கொத்தமல்லி கீரை போட்டுக்கோங்க. ஆனால் கொத்தமல்லி கீரை போடாமல் இது இப்படி சாப்பிட்றது தான் அருமையாக இருக்கும். வச்சுருக்கதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம முட்டையை ஒரு நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறம் அதை அப்படியே கிளறி விட்டதுனால அங்கங்கே அப்படி சின்ன சின்னதாக மஞ்சள் எல்லாம் தெரியும். மஞ்சள் கரு அங்கங்கே உடஞ்சி போயிடுச்சு. வெள்ளைக்கரு இப்படி பீஸஸாக இருக்குது. இந்த வெறும் முட்டை மட்டும் சாப்பிட்டு பார்க்குறது இதில் மசாலா இறங்கியிருக்கான்னு. மசாலாலாம் சேர்ந்து இருக்கும் முட்டையில். நம்ம என்ன சொல்கிறதுக்கு, சேமியா பாத் வித் முட்டை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ண. ஒரு கேஷ்யூ கூட வந்துருக்கு திருட்டுத்தனமாக. டேஸ்ட் பண்ணிவிடுவோமா? ஆவி பறக்குது, வாய் புத்துருமா. அருமையாக இருக்குது. மசாலாலாம் கம்மியாக போட்டதுனால ரொம்ப மசாலா தூக்கலாக இல்லாமல் இந்த வறுத்த சேமியாவோட டேஸ்ட்டு, நெய், கேஷ்யூ எல்லாம் சேர்ந்து வாயில் வருது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ண ராய்த்தாவை டேஸ்ட் பண்ணிவிடுவோமா? கரகரான் இருக்கா? ஃப்ரெஷ்ஷாக பண்ண பூந்தி முறுமுறுன்னு இருக்குது. அது கூட அந்த தயிரில் ஜீரக பொடி அப்படி சேர்ந்து வர்றது வாயில் அருமையாக இருக்குது. அண்ட் கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டிங் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எங்கள் வீடியோவுக்கு லைக் கொடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.